வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். சாவகச்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கைதான சந்தேக நபரை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 150 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருள் சுங்க பிரிவினால் மீட்பு. ரத்துபஸ்வல சம்பவம் தொடர்பில் 4 ராணுவ அதிகாரிகள் பதவி நீக்கம். பால் உற்பத்தியை மேம்படுத்த நியூசிலாந்து பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதி. இனி விரிவான செய்திகள். 150 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப் பொருள் இன்று ஒரு கொடவத்த பகுதியில் சுங்க கண்காணிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த ஹெரோயின் போதைப் பொருள் கிரீஸ்டின்களில் மறைத்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பியசேன தெரிவிக்கின்றார். தொடர்ந்தும் பரிசோதனைகள் இடம்பெறுவதாகவும் போதைப் பொருள் மேலும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர். இதுவரையும் 200 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பியசேன தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா ரேல்வே இலங்கை சுங்கப்பிரிவினால் இலங்கை வரலாற்றில் அதிகமாக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பல மாதங்களுக்கு முன்னர் இந்த கொள்கலன் குறித்து புலனாய்வு பிரிவினர் அவதானத்துடன் இருந்ததுடன் இன்று கொள்கலன் திறக்கப்பட்டது. மிகவும் அதிகமான அளவு போதைப் பொருள், அதாவது 100 கிலோவுக்கும் அதிகமான அளவை கைப்பற்றியுள்ளோம். மேலும் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றோம். ප්‍රමාණය අති විශාල විමර්ශනය අපි පටන් ගත්තේ මේ වසරේ ජූනි මාසේ 25 වෙනිදා. இது தொடர்பான விசாரணைகளை ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்தோம். இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளித்துள்ளோம். சுங்கப்பிரிவினருடன் இன்று இந்த கொள்கலனை திறந்து பார்ப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. මේ කන්ටේනර් එක මේ අරලා බලන්න මේ අවස්ථාවක් ලැබුණේ. මේ මෑත ඉතිහාසයේ කරපු ලොකුම වැටලීම சுங்கப்பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நீண்ட காலத்திற்கு பிறகு மேற்கொண்ட மிகப்பெரிய சுற்றி வளைப்பு இதுவாகும். தெற்காசியாவில் கைப்பற்றப்பட்ட அதிக தொகையான ஹெரோயின் போதைப் பொருள் இதுவாகும். பாகிஸ்தான் பிரஜை ஒருவரையும் நாட்டிற்கு இறக்குமதி செய்த ஒருவரையும் கைது செய்துள்ளோம். தற்போது 4 பேரை கைது செய்துள்ளோம். மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றோம். දැන්ට 4 දිනක් පමණ අපි අත්අඩංගුවට ගෙන දෙනවා. වැඩිදුර පරීක්ෂණය කරගෙන යනවා. இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று மாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இன்று முற்பகல் நவநீதம் பிள்ளையை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயம் தொடர்பான மேலும் சில தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். சாக் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் நிதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். கொழும்பில் நடைபெறும் சாக் நிதி அமைச்சர்களின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்துள்ள இவர்கள் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்தனர். தனித்துவத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் சில நாடுகளின் முக்கிய விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை நியூசிலாந்தின் வெளிவிகார அமைச்சர் மரே நேற்று ஜனாதிபதியை சந்தித்தார். இலங்கையின் பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு இங்கிலாந்து தொடர்ந்தும் ஒத்துழைப்புகளை வழங்குவதாக அந்நாட்டின் வெளிவிகார அமைச்சர் கூறியுள்ளார். நியூசிலாந்தின் வெளிவிகார அமைச்சர் இதற்கு முன்னர் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது பசும்பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்குமான விடயங்கள் தொடர்பில் 2 நாடுகளின் அதிகாரிகளும் கலந்துரையாடியிருந்தனர். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நியூசிலாந்தின் பிரதமர் ஜான் கே இலங்கைக்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது. இலங்கையின் உற்பத்திகளை மேம்படுத்துவதற்காக நியூசிலாந்து தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக நியூசிலாந்தின் வெளிவிகார அமைச்சர் மரே ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார்.
சாவகச்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கைதான சந்தேக நபரை செப்டம்பர் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த சந்தேக நபர் சாவகச்சேரி நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சாவகச்சேரியில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட வேட்பாளரான அங்கஜன் ராமநாதனின் தந்தையான அம்பலவான ராமநாதன் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து தடுப்பு காவல் உத்தரவின் பிரகாரம் போலீசார் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் அலுவலகத்திற்கு அருகில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் போது கட்சி ஆதரவாளர் ஒருவர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள் மேற்கொள்ளும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. අද ප්‍රාථමිකාංශයෙන් ලංකාවේම පළවෙනි සාමාන්‍ය පෙළ උසස් கல்வியின் ஆரம்ப பிரிவில் வடமேல் மாகாணம் முதலிடத்தில் உள்ளது. சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் நாம் 2ஆம் இடத்தில் உள்ளோம். இதற்கு முன்னர் நாம் 6வது இடத்தில் இருந்தோம். தற்போது நான் ஊழல்களில் ஈடுபடுவதாக கூறும் நபரே அந்த காலத்தில் அமைச்சராக இருந்தார். கல்வி தொடர்பில் எந்தளவு புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது எமக்கு புரியவில்லை. யார் தேர்தலுக்கு செலவு செய்கின்றனர்? குடு கஞ்சா போன்றவற்றை விற்பனை செய்கின்றவர்களே அதனை செய்கின்றனர். ගංජා විකුණන අය, පසිප්පු පෙරන අය, සමාජයට මහා කරදරයක් වන ව්‍යාපාර කරන අය මේ විදිහට හිත කරන්නේ කොහොමද? මේක පහත් இந்தளவு எவ்வாறு செலவு செய்கின்றனர்? உண்மையில் இது ஒரு வியாபாரமாகும். அத்துடன் அவர்கள் செய்வது ஓர் முதலீடாகும். எனினும் செலவு செய்த அனைத்தையும் முதல் காலாண்டில் உழைக்கின்றனர். அதன் பின்னர் 2ஆம் 3ஆம் காலாண்டில் லாபம் ஈட்டுகின்றனர். அதன் பின்னர் அடுத்த தேர்தலுக்காக பணம் உழைக்கின்றனர். இதுவே நிலைமையாகும். அதற்கு பின்னர் எவ்வாறு உழைப்பர்? உறுதியாக திருட வேண்டும். வீதி அபிவிருத்தியின் போது திருட வேண்டும். பாலம் அமைக்கும் போதும் திருடுவர். அதன் பின்னர் லஞ்சம் பெறுவர். කරන්න පුළුවන් අමන හොරකට ගතකනක් දාරු පපරක් වෙත්තවල කාරු පයිනීරු උපාධි ජනවල ඔක්කොම ටිකම ඕනනවා ඕනලා මල්ලි ඔය කිසි හිරිකිතියක් නැහැ. අපි කියලා කුණු වල එල්ලුවොත් ඒ කුණු වල අල්ලපුවොත් අපිට බයිනවා. බීදුණු කුණු වෙලා තියෙද්දි நாம் சென்று குப்பைகளை அள்ளினால் எம்மை தூற்றுவர். பெரிய வெங்காயம் மாசடைந்து காணப்பட்டால் சிலர் தகவல்களை வழங்கும் போது எம்மை தூற்றுகின்றனர். எம்மை பிடிக்காவிட்டாலும் எம்மை தூற்றுகின்றனர். அண்மையில் நான் ஊடகங்களில் ஒரு விடயத்தை செவியுற்றேன். கிழங்கு உப்பு போன்றவற்றால் நாம் கொமிஸ் அடிப்பதாக கூறுகின்றனர். நான் ஒரு விடயத்தை பொறுப்புடன் கூறுகின்றேன். மிகவும் நம்பிக்கையுடன் செயற்படுவதற்காகவே ஜனாதிபதி அமைச்சு பதவியை வழங்கினார். எனவே அந்த நம்பிக்கையை ஜோன்ஸ்டன் சிறிதளவேனும் மீற மாட்டார் என்பதனை கூற வேண்டும். 35 நாட்களில் எமது மாவட்ட மக்கள் முதலிடத்திற்கு கொண்டு சென்றனர். குருணாகலையில் இவ்வாறான ஒரு வெற்றி கிடைத்த முதல் சந்தர்ப்பமே இதுவாகும். குறிப்பாக எதிர்க்கட்சியினர் எமக்கு தாக்குதல் நடத்துகின்றனர். அரசாங்கத்திற்குள் இருக்கும் சிலரும் பல கருத்துக்களை கூறுகின்றனர். சர்வதேச காணாமல் போனோர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. சர்வதேச காணாமல் போனோர் தினம் பற்றி நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. இனந்தெரியாத பகுதிகளில் சிறை வைக்கப்படல் மற்றும் உறவினர்கள் அறியாத வகையில் சட்ட ரீதியாக பல்வேறு காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு காணாமற் போவோர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகவே சர்வதேச காணாமற் போனோர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கோஸ்டாரிக்காவில் 1981 ஆரம்பிக்கப்பட்ட கைதாகி காணாமற் போனவர்களின் கூட்டமைப்பு என்ற அரசு சார்பற்ற அமைப்பினால் லத்தீன் அமெரிக்காவில் ரகசியமான முறையில் கைது செய்யப்படலை எதிர்த்து காணாமற் போனோர் தினம் தொடர்பான கோரிக்கை முதன் முறையாக விடுக்கப்பட்டது. சர்வதேச மனிதுரிமை அமைப்புகள், குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஆகியன இந்த கைதுகளுக்கு எதிராக அதிக அக்கறை எடுத்து செயற்படுகின்றன. இந்த அமைப்புகளின் சேவை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கவும் அவர்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நிதி மற்றும் தன்னார்வ தொண்டர்களை இணைப்பதற்கும் அனைத்துலக காணாமற் போனோர் தினம் உதவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வலுக்கட்டாயமாக காணாமற் போனவர்களை பாதுகாப்பதற்கான பிரகடனம் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையினால் 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டது.
மலையக இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகத்திற்காக அயராது உழைத்த அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 100வது ஜனன தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு ஹேட்டனில் ஞாபகார்த்த நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. ஹட்டனில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அத்துடன் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் கே எஸ் அழகிரியும் இங்கு பிரசன்னமாக இருந்தார். நாங்கள் வெறும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, காலமெல்லாம் உழைத்து உங்களுக்கு கொடுக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதற்கு மேலாகவும் எங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன என்பதனை சௌமிய தொண்டமான் அவர்கள் ஒரு உள்ள கிடைக்கையோடு செய்து இன்றைக்கு உங்களை ஒரு அதிகாரமிக்க மக்களாக இந்த மண்ணிலே உலாவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அவருடைய மகத்தான ஆற்றல். நாம் பார்க்கிறோம், தமிழர்கள் உலகமெங்கும் சென்று பணியாற்றுகிறார்கள். ஆனால் மலையக தமிழர்களுக்கு இணையாக அதிகாரம் பெற்ற தமிழர்கள் உலகத்திலே வேறு எங்கும் இல்லை என்பதனை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் அங்கு வாழலாம், பணியாற்றலாம், உங்களை விட கூட ஊதியம் அதிகமாக பெறலாம், உங்களை விட கூட அவர்களுடைய வாழ்க்கை வசதிகள் மேம்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்கிற நாட்டிலே அவர்களுக்கு அரசாங்க அதிகாரம், அரசியல் அதிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அதிகாரம் கிடையாது. அதனை பெற்று தந்தவர் யார்? சௌமிய தொண்டமான் அவர்கள்தான். 1913 ஆண்டு பிறந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் 1947 ஆண்டு நுவரெலியா மாவட்ட மஸ்கேலியா தேர்தல் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அதன் பின்னர் 21 வருடங்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் அமைச்சு பதவி வகித்துள்ளார். கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி, தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் கால்நடை அபிவிருத்தி போன்ற முக்கிய அமைச்சு பதவிகளை அவர் வகித்துள்ளார். அத்துடன் மலையகத்தின் முக்கிய தொழிற் சங்கங்களில் ஒன்றான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபக தலைவராகவும் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் திகழ்கிறார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இறுதி வரை செயற்பட்ட சௌமியமூர்த்தி தொண்டமான் 1999 ஆண்டு அக்டோபர் 30 இயற்கை எய்தினார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற கட்டட தொகுதியில் வரையப்பட்டுள்ள சௌமியமூர்த்தி தொண்டமானின் சித்திரம் ஒன்றை திறந்து வைத்தார். வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சுந்தரபுரத்தைச் சேர்ந்த 31 வயதான ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இவர் மத்திய கிழக்கு நாடொன்றிலிருந்து சுமார் 4 மாதங்களுக்கு முன்னர் நாடு திரும்பியிருந்தார். நேற்று மாலை வீட்டிலிருந்து வெளியேறி இரவு வரை வீடு திரும்பாதவரை உறவினர்கள் தேடிய போது வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் வளாகத்திலிருந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணைகளை மேற்கொள்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பொகவந்தலாவை லட்சுமி தோட்டம் கீழ்பிரிவில் இருந்து இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் இன்று விசாரணைகளை மேற்கொண்ட ஹேட்டன் நீதவான் சடலத்தை சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டதாக நோட் போலீசார் தெரிவித்தனர். பொகவந்தலாவை லட்சுமி தோட்டம் கீழ்பிரிவில் உள்ள உப மின்நிலைய வடிகானுக்குள் இருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நோவுட் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.